நம்ம யூஸ்வலாக செய்கிற அதே ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ மீன் எடுத்துருக்கோமோ அவ்வளோ மீனுக்கு ஏற்றபடி தான் இந்த மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணணும். அரை மூடி தேங்காய், 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மாங்காய். உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே வச்சுட்டு இது கூட நீங்கள் ஒரு 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்கிற மீன் குழம்பு இன்னும் டேஸ்டியாக ஆகிறதுக்காக தான். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா அது கூட சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம் நல்லா பொரிக்க விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம், பட் இந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மீன் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த கிரேவியை நம்ம 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம என்ன மீன் எடுத்துருக்கோமோ அந்த மீன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு காரம் தேவையாக இருந்துச்சு அப்படின்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல். கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சண்டே ஸ்பெஷலில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இவ்வளோ தூரம் எங்களோட வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.